எனக்கு மோகன்லால் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே, மும்பையில் வந்து நான் தங்கியிருந்த ஹோட்டலில் அங்கே இருக்காரு சொன்னாங்க. நாங்கள் வந்து நான் பெர்மிஷன் போய் கேட்டு மோகன்லால் சார் ஆஃபீஸில் அவரோட ஆட்டோகிராஃப் வாங்கி ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன் ஆஃபீஸில். என் ஆஃபீஸில் நான் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்க ஒரே கையில் அவரோட தான். விஷ்ணு நீ கண்டு இல்லை? ப்ரூஃப் இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் தான் சார். எவ்ரி டைம் இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, உங்களுக்கு நான் சிரித்து பேசுகிறேன். ஆனால் உங்கள் கேள்விக்கு ரொம்ப வார்த்தையாக ஜாக்கிரதையாக பேசணும், ஈஸியாக இருக்கணும், உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும், பார்க்குறவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய யோசிக்குமா ஒரு முறை கேமரா பயம் இருக்குது சார். ஒவ்வொரு முறை கேமரா கேள்வி கேட்குது என்ன வச்சுருக்கேன்னு. டைரக்டர் சீன் எழுத சொல்லும்போது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு முறை கொஸ்டின் இருக்குது சார். ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் சார். அதனால் வந்து எந்த ஒரு ஒர்க்கையும் வந்து போனால் செஞ்சிருவேன்ற கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இருந்ததில்லை சார். இதில் என்ன சார் நான் வந்து வாழ்றது. ஸோ இட் இஸ் அந்த நான் ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. ஏன்னா ஒருத்தரால் இங்கே எதுவும் நடக்கலை சார். இங்கே எல்லாராலையும் சொல்கிறேன். நான் எனக்கு படம் பண்ணேன் சார். உங்கள் முகங்களில் இந்த சந்தோஷம் இல்லை, இந்த லவ் இல்லைன்னு வச்சுக்கோங்க சார். இந்த கேள்வி பதில் செஷனே செத்துரும் சார். அது புரிதுங்களா? இட்ஸ் கிவ் அண்ட் டேக். எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி ஒருத்தர் வந்து என்னோடய பிஜு விஸ்வநாத் சொல்லிட்டு, அவர் மலையாளி தான். ஹீஸ் லைக் மை மென்டார், மை ஃபாதர் ஃபிகர் மாதிரி. நானும் அவரும் ஆரம்பம் டைப் படம் பண்ணோம். அவர் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னார், விஜய் நீ நல்லா பேசுகிற டயலாக் எழுதலான்னு சொன்னார். ஸோ ஆரம்பம் டைப் தான் ஃபஸ்ட் நான் டயலாக் அவரோடு சேர்ந்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதினேன் சார். ஓகே, அப்போ அவர் எனக்கு ஒரு சொன்னார், இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒரு ரியாக்ஷன்ஸ் எப்படி அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தோம். எப்படின்னா ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், ஒரு ஊர் ஜனங்க வீட்டுக்குள்ளே போய் கதவை முடிக்கிறாங்க, அப்பா அவன் யார்? ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், ஒருத்தங்க எல்லோரும் அவனை கையெழுத்து கும்பிட்றாங்க, அப்பா அவன் யார்? ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், உடனே குழந்தைங்களாம் தூக்கிட்டு ஓடுறாங்க, அப்பா அவன் யார்? இப்படி அவன் நான் நடந்து மட்டும்தான் வந்துட்டுருக்கான். ஆனால் கொடுக்குற ரியாக்ஷன் தான் அவன் யாருன்னு ஒரு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி. எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனில் தான் நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால் வி டிபெண்ட் ஆன் யூ. ஸோ அதனால் இதில் ஹம்பிள் சிம்பிள் அப்படி ஒன்றுமே இல்லை சார் இதில். ஓகே, தேங்க்ஸ் ஸோ மச். அண்ட் வி ஆல்வேஸ் ஹாவ் அ கிரேட் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஆடியன்ஸ். அதோட எங்கேயோ எந்த ஊர்லேயோ இறங்கும்போது ஒரு நடிகனையோ இல்லை ஒரு ஃபில்ம் மேக்கரையோ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கலாம் சார். அவர் பல கோடிகள் அதிபதியாக இருக்கலாம் சார். ஒரு பெரிய பொலிட்டிஷியனாக இருக்கலாம் சார். பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கலாம் சார். ஆனால் ஒரு ஆக்டரையோ ஒரு ஃபில்ம் மேக்கரையோ இல்லை சினிமா சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தர் பார்க்கும்போது உங்கள் மூஞ்சில் ஒரு சிரிப்பு வருதில்ல சார், அதை விட பெரிய கிஃப்ட் எங்களுக்கு கிடையாது சார். சத்தியமாக கிடையாது சார். அதை விட பெரிய கிஃப்ட் இல்லை. அதை லூஸ் பண்ணுறதுக்கு எந்த சமயத்திலும் எந்த ஆர்டிஸ்ட்டும் ரெடியாக இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் சார். தட்ஸ் கிஃப்ட் சார். கேளுங்க சார். ஐ டோன்ட் நோ சார். இருக்கா அப்படி? ஓ தெரியல, அப்படி இருக்கா? இல்லை ஏன்னா எடுத்தவொடனே நான் தான் மகாராஜா சார், கேகனில் சலூடன் வச்சுருக்கேன். இப்போ கேகனில் சலூன் கூட வச்சுருக்கேன்னு சொல்லிட்டேன் சார். அவர் முடிக்கலைன்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் யோசிச்சு இந்த கதைக்கு என்ன சார் பாட்டு இருக்கு? ஹூஸ் நான் த மகாராஜா அண்ட் ஹீ இஸ் த மகாராஜா பிகாஸ் ஹீஸ் இதை ரசித்து கேட்டு நீங்களும் மகாராஜா தான் சார். கவலை தான் சார்.